அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 2024 டிஎன்பிஎஸ்சியில் நடந்த முதல் தேர்வோட ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஷின் பேப்பரை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த கொஷின் பேப்பரில் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வேறு லெவலில் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம குரூப் 4க்கு எந்த லெவலில் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும், கொஷின்ஸ்லாம் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத இதன் மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுபோல் தொடர்ந்து வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக்கை பண்ணி விட்ருங்க. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், கீழ்கண்ட எந்த பகுதியில் சாம்பார் ஏரி அமைந்துள்ளதுன்னு கேட்குறாங்க. கீழ்கண்ட எந்த பகுதியில் சாம்பார் ஏரி இருக்குன்னா ராஜஸ்தான் சமவெளியில் இருக்குது. ராஜஸ்தான் சமவெளி பகுதியில் சாம்பார் ஏரி அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. அடுத்த வினா, எந்த ஆண்டு அணை பாதுகாப்பு மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது? எந்த ஆண்டு அணை பாதுகாப்பு மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது? 2019 நிறைவேற்றப்பட்டுச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. மக்களவை மாநிலங்களவையில் எப்பப்போ நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம படிக்கணும். அதுக்காக தான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் மாநிலங்களவையில் இந்த டேட்டில், மக்களவையில் இந்த டேட்டில் அப்படிங்கிற நம்ம டீட்டெயிலாக சொல்கிறோம். ஓகேவா? நல்லா நோட் பண்ணிக்கணும். ஜனகண மன பாடல் எப்போது இந்திய தேசிய கீதமாக அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா ஜனவரி 24, 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. 2020 டோக்கியோ, நம்ம நடந்துகிட்டு இருக்கிறது 2024, ஆனால் கேட்டிருக்கிறது 2020. 2020 டோக்கியோ ஒலிம்பிக்கில் பெண்களுக்கான 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய பாரா ஒலிம்பியனை அடையாளம் காணுங்கிறாங்க. ஆன்சர் என்ன? அவானி லெகாரா அப்படிங்கிறவங்க தான். அவானி லெகாரா அப்படிங்கிறவங்க தான் தங்கம் அடிச்சிருக்காங்க இந்த பிரிவில். ஓகேங்களா? 1996 ஆண்டிற்கான தாதா சாஹேப் பால்கே விருது பெற்ற தமிழ் நடிகர் யார்? 1996 ஆண்டிற்கான தாதா சாஹேப் பால்கே விருது பெற்ற தமிழ் நடிகர் சிவாஜி கணேசன். ஸோ ஓகேங்களா? ஸோ தாதா சாஹேப்லாம் ஃபுல்லாக பார்த்துக்கணும் நம்ம. ஸோ தமிழ் ஆளுங்க என்னென்ன வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தா போதும். தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் சின்னமான கடிகாரம் டேஷ் என்ற நேரத்தை காட்டி நிற்கும். இதெல்லாம் பார்த்துக்கோங்க எப்படிலாம் கேட்குறாங்கன்னு. 10:10 அப்படின்னு காட்டுது. 10:10 அப்படின்னு காட்டும். நாசாவின் மார்ச் 2020 விண்வெளி தரை உலாவி திட்டத்தின் தற்போதைய தரை உலாவியின் பெயர் என்ன? பெர்சீவரன்ஸ் அல்லது பெர்சி. ஸோ இதை பற்றி நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்ம சொன்ன கரண்ட் அஃபேர்ஸ்லேயே பார்த்திங்கன்னா எல்லாமே வந்திருக்கு. ஸோ அதுதான் இதில் ஃபேமஸ்ஸு. இந்தியாவின் முதல் உள்நாட்டு கோவிட்-19 தடுப்பூசி எது? கோவேக்சின். ஸோ நல்லா படிச்சிருந்தால் மட்டும்தான் எழுதலாம். கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து சும்மா போகிற போக்கில் படிக்கக்கூடாது. ஓகேங்களா? அன்னைக்கு நியூஸ் பேப்பர் படிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் பார்க்கணும். அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும்? தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால் அது நிறுத்தி வைக்கப்படும் அடிப்படை உரிமைகள்லாம். அப்போ போய் மை ரூல்ஸ் அப்படின்னீங்கன்னா தலையிலே தட்டி அனுப்புவாங்க. மை லைஃப் மை ரூல்ஸ்லாம் அப்போ சொல்ல முடியாது. ஓகேவா? டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களின் கூற்றுப்படி கீழ்கண்ட எந்த சட்டப்பிரிவுகளில் எது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அறியப்படுகிறதுனா சட்டப்பிரிவு 32 சொல்கிறாங்க. சட்டப்பிரிவு 32. மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுறவர் யார்? மாநிலங்களவையோட தலைவர் யார்? குடியரசு துணைத் தலைவர். குடியரசு துணைத் தலைவர். பின் வருவனவற்றுள் எந்த குழு ஆணையம் மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தன அப்படின்னு கேட்குறாங்க. சர்க்காரி ஆணையமும் செஞ்சிச்சு, புன்சி ஆணையமும் செஞ்சிச்சு, ராஜமன்னார் குழுவும் விளக்குச்சு. ஓகேங்களா? அப்போ இந்த மூன்றுமே செஞ்சிருக்கு. கீழ்காணும் கூற்றுகளில் ஒன்று தவறானது, அது என்னன்னு கண்டுபிடிக்கணுங்கிறாங்க. அழுத்த குழுக்கள் யாவும் நலக்குழுக்கள் என அழைக்கப்படும். அவை அரசியல் கட்சிகளுடன் இணைந்து செயல்படுங்கிறாங்க. இது தப்பு. அரசியல் கட்சியோட இணையாது. அழுத்த குழுக்கள்ங்கிறது வேறு. ஓகேங்களா? ஸோ வெல்ஃபேர் அதுமாதிரி நிறையாவுக்கு தனித்தனியாக இருப்பாங்கள்ல. ஸோ அவங்க எல்லாமே அழுத்த குழுக்கள் கீழே தான் வருவாங்க. இந்த ஆர்ஃபனேஜ் தொண்டு நிறுவனங்களாக இருக்கலாம், அல்லது எலெக்ஷன்லேயே பங்கு பெறாத இயக்கங்கள் நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் அழுத்த குழுக்கள் அப்படிம்பாங்க. அதாவது கவர்மெண்ட்டுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கறது, அதுதான் மெயின். அரசியலின் மற்றொரு முகம் என்று அழுத்த குழுக்களை கூறலாம். சரிதான். பல அழுத்த குழுக்கள் ஆராய்ச்சிகள் மேற்கொள்வதுடன் இணையதளங்களை பராமரித்து வருது. அதுவும் சரிதான். அரசின் கொள்கை உருவாக்கத்தில் அவர்கள் முக்கிய பங்காற்றி பல முக்கிய தகவல்களை அரசுக்கு அளித்து வராங்க. அதுவும் சரிதான். ஸோ ஏதாவது சஜஷன்னா அவங்கள கேட்பாங்க. அப்போ மேலே இருக்கிறது மட்டும் தான் தப்பு, ஏ மட்டும்தான்.
பின் வருவனவற்றை கால வரிசைப்படுத்துகங்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்து விதவை மறுமணச் சட்டம். இந்து விதவை மறுமணச் சட்டம் இப்போ கிட்டத்தட்ட 18 பீரியட் இல்லையே, ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தோட்ட தொழிலாளர் சட்டம் வரும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வரதட்சணை தடுப்பு சட்டம். அடுத்து அநாகரிகமாக சித்தரித்துக்கு எதிரான சட்டம். அடுத்து பாருங்கள், தன்னிலை தவறாமல் தன்னைத்தானே காத்து கொண்டு வாழுகிறவர்களை வள்ளுவர் யாருடன் ஒப்பிடுகிறார்? தன்னிலை தவறாமல் தன்னைத்தானே காத்து கொண்டு வாழுகிறவர்களை வள்ளுவர் கற்புக்கரசி அப்படின்னு சொல்கிறாங்க. கற்புக்கரசி அப்படின்னு ஒப்பிடுறாரு. தந்தை மகற்காற்றும் நன்றி என திருக்குறள் எதனை குறிப்பிடுதுன்னா அவையத்து முந்தியிருப்பச் செயல் அப்படிங்கிறத குறிப்பிடுது. அவையப்ப முந்தியிருப்பச் செயல். செல்வத்தை அழித்து ஒருவரை தீய வழியில் செலுத்தக்கூடியதாக வள்ளுவர் குறிப்பிடுவது யாது அப்படின்னா அழுக்காறு. செல்வத்தை அழித்து ஒருவரை தீய வழியில் செலுத்தக்கூடியதாக வள்ளுவர் குறிப்பிடுவது அழுக்காறு. உயிருக்கு ஊதியமாக வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுறாருன்னா ஈதல் இசைவட வாழ்தலை சொல்கிறாரு. ஈதல் இசைவட வாழ்தலை சொல்கிறாரு. குஞ்சேரி யானை போர் கண்டற்றால் என்னும் ஓமையை வள்ளுவர் எதற்கு பயன்படுத்தியுள்ளார்னா பொருள் உடையவர் செய்யும் செயலை சொல்கிறாரு. உறங்கி விழிப்பதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்? உறங்கி விழிப்பதை பிறப்போடு ஒப்பிடுகிறார். பொருத்தமான விடையை தேர்வு செய்யுங்கிறாங்க. 1976 தான் 42வது சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. 2007 மூத்த குடிமக்கள் சட்டம் கொண்டு வந்தாங்க. 1950 தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு நம்ம நடைமுறைக்கு வருது. 1948 ஐநா சபை மனித உரிமைகள் பிரகடனத்தை வெளியிடுது. ஐநா சபை மனித உரிமைகள் பிரகடனத்தை வெளியிடுது. சுப்பிரமணிய பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய மாத இதழின் பெயர் சக்கரவர்த்தினி. சுப்பிரமணிய பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய மாத இதழின் பெயர் சக்கரவர்த்தினி. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் பி ரங்கையா அப்படிங்கிறது சரி. சார்ஜ் ஜோசப் மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியதில் முக்கிய பங்கு வகித்தார், அதுவும் சரி. முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை யாகூப் ஹசன் அவர்கள் நிறுவினார். ஸோ யாகூப் ஹசன், ஓகேங்களா. இந்திய எதிர்ப்பு மாநாடு சேலத்தில் நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ எல்லாமே சரிதான். நீல்தர்பன் நாடகம் மூலம் இண்டிகோ பயிரிடும் விவசாயிகளின் இன்னல்கள் குறித்து ஆங்கிலேயரின் கவனத்துக்கு கொண்டு சென்றவர் தீனபந்து மித்ரா. தீனபந்து மித்ரா அப்படிங்கிறவர். அஞ்சலை அம்மாள் தமிழகத்தின் டேஷ் பகுதியைச் சேர்ந்தவர். அஞ்சலை அம்மாள் தமிழகத்தின் கடலூர் பகுதியை சேர்ந்தவர். கடலூர் பகுதியை சேர்ந்தவர். தக்கான கல்விக் கழகம் என்னும் புகழ்பெற்ற அமைப்பை தீவிரமாக முன்னெடுத்து சென்றவர் யார்? தக்கான கல்விக் கழகம் என்னும் புகழ்பெற்ற அமைப்பை தீவிரமாக முன்னெடுத்து சென்றவர் எம்ஜி ரானடே. எம்ஜி ரானடே. அடுத்தது இயக்கங்கள் அதை ஆரம்பித்தவங்க. அலிகார் இயக்கத்தை ஆரம்பித்தவர் சையது அகமது கான். அகமதியா இயக்கத்தை ஆரம்பித்தது மிர்சா குலாம் அகமது. தியோபந்த் இயக்கத்தை ஆரம்பித்தது உங்களுக்கு முகமது காசிம் நானோதவி. நட்வத் அல் உலாமா அப்படிங்கிறத சிப்லி நுமானி அவர்கள் தொடங்கியிருக்காங்க, ஓகேங்களா. சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரிவிலிருந்து முதன்முறையாக சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? எம்சி ராஜா. சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரிவிலிருந்து முதன்முறையாக சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எம்சி ராஜா. ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் பற்றிய சரியான அறிக்கையை தேர்ந்தெடுக்கவும். ஸோ அப்படின்னா அவர் பெண் கல்விக்காக போராடினார். பெண் கல்விக்காக போராடினார். ஐக்கிய நாடுகள் சபை எந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டது? ஐக்கிய நாடுகள் சபை 1945 உருவாக்குனாங்க. ஐக்கிய நாடுகள் சபையை 1945 உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. மீதி இருக்கிற 30-35 கொஷின்ஸை அடுத்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாம், ஓகேவா? நன்றி, வணக்கம்.